வாங்க போய் போவோம். வாகனத்துல போக கூடாது. வாகனத்துல போக கூடாது. வாகனத்துல காண உணர மாட்டோம். பைக்ல வாங்க. எல்லாரும் போனா இங்க உள்ளது போகிறீங்க. இடத்துக்கு போக மாட்டேன். வடிவா தெரியுது நீங்க ஏதோ பின்புலத்துல இயங்குறீங்க. அது நான் அங்க நீங்க சொன்ன உடனே நான் அடிச்சு கேட்டுதான் சார். சம்பந்தம் இல்லாம ஒரு சுமூகமா இயங்குற ஒரு பிரதேச செயலத்தை வந்து ஒரு தேவையில்லாம பிரச்சனை நாங்க அதுல இருந்து வாடிரி கொண்டு போறதுங்கிற பெரிய விஷயம் இல்லையே. அது நீங்க சொல்றது சரி, நியாயம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு இந்த ரோட்டு தென்போமா போடுபட கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பூநகரி பிரதேச செயலகத்தின் முன்பு மக்கள் பலர் திரண்டு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்கள். அங்கு அரசு அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையில் கருத்து மோதல்கள் இடம்பெற்றிருந்தன. தவிர வாகனம் ஒன்றினுள் பயணப்பட்டபடி பூநகரி பிரதேச செயலாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது பிரதேச செயலகத்தினுடைய வாகன சாரதியும் மக்களோடு கருத்து முரண்பாட்டில் ஈடுபட்டிருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. உங்களுக்கு இந்த ரோட்டு தென்போமா போடுபட தெரியப்படுத்தலையே. ஒவ்வொரு முறையும் நீங்க ஏற்றுக்கொள்ள குறித்த காணொளி வாட்ஸ்அப் செயலி வழியே எங்களையும் வந்தடைந்தது. என்ன விடயம்? ஏன் இந்த கருத்து மோதல்? எதற்காக மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினார்கள்? கள நிலவரங்களை தேடிச் சென்றது நமது ஐபிசி தமிழ் குழு. உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன. சென்னல் விளைகின்ற வயல் நிலங்களையும் குடியிருப்புகளையும் சிறு பற்றைக் காடுகளையும் பெருங்காடுகளையும் மணல் நிலங்களையும் கரையோர நிலவுருவ அம்சங்களையும் தன்னகத்தே கொண்டது பூநகரி பிரதேசம். வரலாற்றின் கதை சொல்கின்ற ஈழத்தமிழர்களின் இருப்பின் பூர்வீக அடையாளங்களை தாங்கியது இந்த மண். வன்னி பிராந்தியத்தில் தனக்கென தனித்துவமான வரலாற்று தொடர்ச்சியை கொண்ட இந்த மண்ணின் மக்கள் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்த இடப்பெயர்வு மற்றும் மீள் குடியமர்வின் பின்னர் பல்வேறு வாழ்வியல் சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். உட்கட்டுமான வசதிகளின் போதாமை அவர்களுடைய அன்றாட வாழ்வியலை சவால்களுக்குள்ளாக்கி வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக பொருளாதார சரிவு, வறுமை, சுகாதார சீர்கேடுகள், சமூக வாழ்வியலின் பின்தங்கிய நிலைமை என்று துயரச் சங்கிலி தொடர்ந்து கொண்டே செல்கிறது. எங்களுக்கு முக்கிய காரணம் எங்களுக்கு 5 கிலோமீட்டர் தூரத்தில் ரோட்டு எங்களோட வெட்டுக்காட்டுக்கு மெயின் A32 வீதியிலேருந்து பரமங்கிரா டிவிஷனில் இருந்து பரமங்கிரா உள்ளுக்கு வெட்டுக்காடு இடம் ஒன்று இருக்குது. அந்த டிவிஷன்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரம் எங்களுக்கு ரோட்டு எந்த காலமுமே செய்யலை. எங்களுக்கு 4 தலைமுறையில் 4 தலைமுறை எங்களோட அம்மாண்ட காலத்துலேருந்து எங்களோட காலத்துலேருந்து எங்களோட பிள்ளைகள காலத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இங்கே அது வரைக்கும் எங்களோட ரோட்டு இதே பிரச்சனையில் தான் இங்கே இருக்குது. காலகாலமாக இதே பிரச்சனையில் இருக்குது. நாங்கள் போய் எல்லா இடமும் மனு கொடுத்த நாங்கள் என்ன பிரச்சனைன்றதை கேட்ட நாங்கள் எல்லாத்துக்கும் சொன்ன ஒரே காரணம், உங்களுக்கு ரோட்டு வந்திருக்குது, நாங்கள் ரோட்டு செய்து தருவோம், இப்போ நாங்கள் உங்களுக்கு திருத்த வேலையை செய்து தரோம், அதுக்கு பிறகு உங்களுக்கு பெரிய ரோட்டாக போட்டு தரத்துக்கு நாங்கள் அலுவல் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று இப்போ நாங்கள் ஒரு இடம்பெயர்ந்து போய் வந்த காலம் 15-16 வருஷமாயிட்டு 2009 கடைசியில் இங்கே வந்த நாங்கள் 9ல் இருந்து எங்கள் ரோட்டு இதே கண்டிஷன்லையும் இதே இதுலேயும் தான் இருக்குது, மாற்றப்படவே இல்லை. அப்படி நாங்கள் போய் ஏதாவது சொன்னால் உடனே சொல்லுவீனா உங்களுக்கு ஜேசிபியை கொண்டு நடு ரோட்டில் இருக்கிற மண்ணை அள்ளி நடு ரோட்டில் போட்டுட்டு திருத்த வேலை முடிச்சுதுன்ட்டு அங்கேயும் போட் குத்தி இங்கேயும் போட் குத்தி எல்லாத்தையும்
சரி ரோடு கிளியர் பண்ணிட்டு சொல்லிடணும். எலெக்ஷன் கேட்க இங்கே வருவினோம். வேறேக்கில் நாங்கள் உங்களை முக்கிய காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்டால் ரோட்டை தான் நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு இந்த எலெக்ஷனோட நீங்கள் எங்களை ஜெயிக்க வைங்க, நாங்கள் உங்களுக்கு ரோட்டு போட்டு தாரன்னு சொல்லி ஜெயிக்க வச்சுட்டு போனதோடு போவினோம், திரும்பி எட்டி பார்க்கவே மாட்டினோம். இதே காரணமாக டெய்லி அன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு நெஞ்சு கவுத்து எங்களோட ஏரியா பிள்ளை ஒன்று தான் போகிறதுக்கு போக்குவரத்துக்கு மோட்டர் ஆட்டோக்கு அடித்தால் அதுக்கிடையே நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்கிறீங்க. ஆம்புலன்ஸுக்கு அடித்தா மெயின் ரோட்டுக்கு கொண்டு வாங்க, ஏற்றி கொண்டு போகிறேன்டா ஏன்னு இப்படி செய்யணும். என்ன காரணம்? ரோட்டு பிரச்சனை. ரோட்டுக்காக இந்த ரோட்டுக்காக தான் நாங்கள் இவ்வளோது கஷ்டப்படுறோம். எங்களோட பிள்ளைகளை பேருங்க நீங்கள் கண்டுறாந்து படிப்பு இல்லாத பிரச்சனை. விடிய ஸ்கூலுக்கு 6 மணிக்கு போவினோம், விரைக்க 4 மணி ஆகும். வீட்டுக்கு வந்து சேர 4 மணி ஆகும். என்ன பிரச்சனை? ரோட்டு பிரச்சனை. இங்கேருந்து 6 மணிக்கு நடந்து போனால் தான் 7:15 பஸ் பிடிக்கலாம். அங்கேருந்து 1:30க்கு ஸ்கூல் விடும், இங்கே வந்து சேர்றதுக்கு 4:30 ஆகும். ஸ்கூலுக்கு பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளை நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் காணையிலேருந்து தேடி போய் தான் பிள்ளைகள் பார்த்தா இடையில வேத்தொழி பென வழியும் படலி வழியும் குந்தி பிடிச்சி கொண்டு இருக்குதல் எங்கட பிள்ளைகள். என்ன காரணம்? ரோட்டு ஒழுங்காக இருந்தால் நாங்கள் ஒரு வாகன வசதி எடுக்கலாம். வாகன வசதி இருந்தால் நாங்கள் எங்கட பிள்ளைகளை படிப்பிக்கலாம். வெட்டுக்காடு பரமன்கிராய் KN 67 கிராம அலுவலர் பிரிவின் கீழ் உள்ளடங்குகின்ற கிராமம். இங்கு 65 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 207 மக்கள் தொகையினர் வசித்து வருகிறார்கள். விவசாயமும் மீன்பிடியும் கூலித் தொழிலுமே இவர்களது வருமானம் ஈட்டும் வழியாகும். வெம்மையும் புழுதியும் நிரம்பி வழிகின்ற கிராமத்தில் இருந்து A32 பிரதான வீதியை இணைக்கின்ற வெட்டுக்காடு வீதியே இக்கிராமத்துக்கான பிரதான பாதையாகும். சுமார் 4.1 கிலோமீட்டர்கள் நீளம் கொண்ட இவ்வீதியின் தற்போதைய நிலை கவலைக்குரியதாகவே காணப்படுகின்றது. A32 பிரதான வீதி புனரமைக்கப்பட்ட போது போடப்பட்ட கருங்கற்கள் வீதியின் ஆரம்பத்தில் துரத்திக் கொண்டிருக்கின்றன. புனரமைக்கப்படாத சிறு பாலம் குழியாக காட்சி தருகிறது. இருமருங்கிலும் பச்சைக்காடுகள் வளர்ந்த நிலையில் மணல் நிரம்பி வீதியின் சில பகுதிகளில் மோட்டார் சைக்கிள் கூட செல்ல முடியாத நிலைமையே காணப்படுகின்றது. கிராமத்தில் இருந்து குறித்த வீதி வழியாக பல சிரமங்களுக்கு முகம் கொடுத்து தாம் பயணித்து வருவதாக குறிப்பிடுகிறார்கள். பாடசாலை செல்கின்ற மாணவர்களும் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள். மண்ணித்தலை கடற்கரை பிரதேசத்தில் இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டிருக்கின்ற உல்லாச கடற்கரைக்கு பயணம் செய்கின்ற வாகனங்களால் வீதி மேலும் மணற்குவியலாக்கப்படுகிறது. இந்த போட் வந்து சம்மந்தப்பட்ட விஷயம் எங்களை யாரையுமே கூப்பிட இல்லை. இதில் போட் ஆடி போய் போட்டதால் எதையுமே கூப்பிட்டு இந்த போட்டை நடவே இல்லை. தங்களோட இஷ்டத்துக்கு வந்துச்சுன்னா நட்டுட்டு போயிட்டினோம். அப்போ நாங்கள் கேட்டதுக்கு அவைய சொன்ன பதில் இது ஆரம்பம், ரோட் போடுறதுக்கு தொடக்கத்துக்காக வேண்டி இந்த போட்டை நாங்கள் ஊற்றி இருக்கிறோம்னு சொல்லிச்சினோம். இப்போ நாங்கள் திருப்பி லெட்டர்கள் கொடுத்தோம் போய் அவைகிட்ட கொடுக்கல அவைய சொல்லிச்சினோம் என்னென்னா இதுக்கு வந்த நிதி பற்றாக்குறையால் இன்னொரு இந்த காத்தாடிக்காரங்கள்ட்ட நாங்கள் இந்த ரோட்டை கையளிச்சிருக்கிறோம்னு சொல்லிச்சினோம். சரி என்று கௌதாரிமனையில் ஒரு மீட்டிங் நடந்தால் நான் அந்த மீட்டிங்குக்கு நான் போனேன். நாங்கள் போயிட்டு அந்த அவையோட நான் சந்தித்து கதைச்ச இடத்துல அவைய சொல்லிச்சு. யாரை சந்திச்சு நீங்கள்? மினிஸ்ட்ரியாக்களை சந்தித்தேன். உரிமையாக அந்த மினிஸ்ட்ரியாக்கள் எல்லோரும் வந்துச்சுன்னா நான் அவையில சந்தித்து கதைச்சேன். அவை எங்களுக்கு வாக்கு தந்துச்சுன்னா ஜனவரி இந்த 2025 ஜனவரி ஸ்டார்டிங் வேலைன்னு சொல்லி வாக்கு தந்துச்சுன்னா அவையிலையும் நாங்கள் வாகனத்தில் கூட்டிகிட்டு வந்து அவை இந்த தண்ணிகளால் வந்து பார்த்துட்டு கன்ஃபார்மாக நாங்கள் உங்களுக்கு எங்களோட நிலைமை விளங்குது, அதால் நான் உங்களுக்கு இந்த ரோட்டை போட்டு தரணுன்னு உறுதி அளிச்சிட்டு போச்சுன்னா சத்தியம் கூட தந்துட்டு தான் போனேன் இந்த ரோட்டுக்கு. சரி நாங்கள் அதை நம்பி இருந்து ஜனவரியும் முடிஞ்சு அடுத்த ஜனவரிக்கும் ஸ்டார்டிங் ஆகிட்டு எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு வேறே இல்லை. அதால் நான் பேர்ந்து போய் கதைச்ச இடத்த சொல்லிச்சின்னா அந்த காத்தாடி சிஸ்டம் நிப்பாட்டியாச்சு, இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லையண்டா மிஸ்டியாக்கள் சொல்லிச்சினா. சரி அதுக்கு பிறகு இவ்வளோ நாளும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அடுத்த மேரிக்கே எங்களோட பிள்ளைகள் பள்ளிக்கூடம் இல்லாமல் பிரச்சனைப்பட போயினோம்ன்ட்டு நாங்கள் போன கிழமை ஸ்டெக் பண்ணினோம். போய் ஏஜிஓ சந்திச்சு கதைச்ச இடத்த ஏஜிஓவை கூட்டிகிட்டு நாங்கள் வந்து இடத்த காட்டிட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது பிரேச உரிய ரோட்டு கொடுத்தாச்சுன்னு சொல்லிச்சுன்னா. அப்போ நான் கேட்டேன், சரி பிரேசக்கண்டா இவ்வளோ காசு இருக்குது எங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னே சொல்லிச்சுன்னா எங்களோட காசு இருக்குது, ரோட்டுக்குரிய காசு இருக்குதுன்னு தான் சொல்லிச்சு. நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்க போய்க்குள்ள உடனே ஃபோனில் எல்லாத்தையும் தூக்கி காட்டுவேன். இந்த வந்துட்டுது இந்த ஜனவரிக்கு ஸ்டார்டிங் என்னென்னா அங்கே ஜனவரியிலேருந்து வேலை தொடங்கினா தான் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வேலை முடிக்கலாம். உங்களுக்கு மேரிக்குள்ளே தங்களுக்கு இந்த வேலை செய்ய இல்லாதன்ற காரணத்தால் ஜனவரிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி அப்போ நான் போய் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த விஷயங்களை ஏஜிஓ சொன்னார், எனக்கு இதுக்கு இனிமேல் அலுவல் இல்லைன்னு சொல்லிச்சார். சரின்னு பேசவே காரணம் அவையிலும் பேர்ந்தும்
எங்களுக்கு வந்து சொல்கிற விஷயம் ஜனவரி. அந்த ஜனவரி என்ன ஒவ்வொரு ஜனவரியும் வந்து 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 இப்படியே கடந்து கொண்டு தான் இருக்க வழியாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கதே இல்லை. அதால் தான் நாங்கள் இப்படி ஒரு விஷயத்துக்கு வந்த நாங்கள் பட்டான்னு தான் பட்டுக்கு நீங்கள் வந்து நீங்கள் இந்த பாதையால் எந்த பக்கத்தில் ரோட்டு போட்டிருக்கன்றதை நீங்கள் பார்த்தனீங்களா? இல்லை நாங்கள் கேட்குறோம் அதில் முடிச்சாண்டு போட்டிருக்கிறீங்கன்னா இந்த நீங்கள் இதுக்குள்ளால வாரீங்கள் எங்கே சரியார் பீச்சுக்காரர் என்ன செஞ்சுருக்குன்னா அவே கட்டின கட்டிடத்தை ஒழுப்ப சொன்னோன்னா அந்த கட்டிடத்தை உடைச்சு கொண்டு வந்து இட பள்ளங்களுக்கு போட்டு 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 நிறவி அவைக்கு சொல்யூஷனுக்கு அங்கே பீச்சுக்கு வாரத்துக்கு காசுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபா வீதப்படி பீச்சு பார்க்குறதுக்கு காசு எடுத்து கொண்டிருக்குன்னா இந்த ரோட்டை பழுதாக்கி கொண்டு இருக்கிறீங்க பீச்சுக்காரர் வந்து அவே தான் இந்த கல் போட்டது அவையும் போடையில எங்களை வந்து எங்களோட அமைப்பு வந்து ஒன்றுமே செய்யலை. எத்தனையோ அமைப்பு இருக்குது நாங்கள் எத்தனையோ அமைப்பு மூலமாக நாங்கள் போனோம் நாங்கள் ஒன்றுக்கும் பிரச்சனை எங்களை வந்து ஒரு சனங்கள் மதிக்கணுமே இல்லை. என்ன காரணம் என்னத்துக்காக நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல எல்லாமே இருக்கணும். அது என்ன பிரச்சனை அதை தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ இன்றைக்கும் பீச்சு போகிறோம் நாங்கள் இதில் நிற்கிறோம் எங்களை வந்து கேட்குறோம் இதுக்களாலேயோ வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா எங்களை வந்து கேட்குறோம் நாங்கள் என்னத்துக்கு நிற்கிறோம்ன்றது அவைக்கு தெரியாது. இதில் வந்து எத்தனையோ வாகனம் அக்கா இதுக்காலையோ வீட்டுக்கு போகிறோம் இதுக்கெல்லாம் போகிறோன்னு சொல்லி போட்டு நிற்கிறோம். நாங்கள் அங்கே ஜேசிபியை கொண்டு வந்து மழை தண்ணி நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு நாங்கள் ஜிஎஸ்க்கு இந்த குரூப்புக்கு போட்ட நாங்கள் நடந்து பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போவைக்கில் 7 கட்டத்தில் தண்ணிக்குள்ளால் பிள்ளைகள் போகுது நடந்து போக அது பெரிய ஒரு அதே எங்களுக்கு பிரச்சனைக்கு கொண்டு வந்தவை. ஏன்னு சொன்னால் நீங்கள் என் வீடியோ எடுத்து இப்படி போட்டனீங்கன்னு சொல்லி நாங்கள் இடம் பிள்ளைகள் இப்படி செய்யுது இப்படி பள்ளிக்கூடம் போகலாமல் அழுகுது ஷூ போட்டு கொண்டு போகல அது ஷூ போட்டு கொண்டு போகாமல் பள்ளிக்கூடத்துக்கு போனால் எங்கே ஷூ வந்து கேட்குறீனா உங்களுக்கு கொண்டு வந்து மெயின் ரோடில் வச்சு போட்டு கொண்டு வேற இல்லாதன்ட்டு அங்கே கேட்பினாம். அப்போ பிள்ளைகள் எவ்வளோ பிரச்சனை மத்தியில் கேட்க எங்களுக்கு ஜிஎஸ் சொன்ன பதில் இந்த ரோட்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை என்று சொல்லி முதல் இருந்த ஜிஎஸும் அப்படித்தான் சொன்னார். இப்போ இருக்கிற ஜிஎஸும் அப்படித்தான் இன்னொரு சின்ன பிரச்சனைக்கும் ஜிஎஸுக்கு கால் பண்ணி இப்படி பிரச்சனை நடந்தால் வர மாட்டினோம். ஏனண்டா ரோட்டுக்கு வந்திருக்குது ரோட்டு இப்போ திருத்த வேலை செய்தால் அதுக்குரிய காசு அநியாயம் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல் வேலையை செய்து தரத்துக்காக இருக்கிறோம் என்று தான் சொல்கிறீங்க. இத்தனை வந்து 15 வருஷமாக அப்படியே தான் சொல்லிக்கொண்டு இருக்கிறீங்க. 2020ஆம் ஆண்டு குறித்த வீதியை புனரமைப்பதற்கான பெயர் பலகை ஒன்று வீதியின் ஆரம்பத்திலும் முடிவிலும் நடப்பட்டிருக்கிறது. ஆரம்ப திகதி, முடிவுறும் திகதி மற்றும் பராமரிப்பு காலம் போன்ற விவரங்கள் உள்ளடங்கிய பெயர் பலகை நடப்பட்டு வீதியை அளப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதற்கு பின்பு குறித்த வீதியின் புனரமைப்பு பணிகள் கைவிடப்பட்டிருக்கின்றன. பூநகரி பிரதேச சபையின் நிர்வாகத்தின் கீழ் உள்ளடக்கப்படுகின்ற குறித்த வீதி தொடர்பாக தமது தொடர்பு எல்லைகளுக்குட்பட்ட அரசு அதிகாரிகளை மக்கள் அணுகியிருக்கிறார்கள். வருடங்கள் கடந்திருக்கின்றன, பதில்களும் கிடைக்கவில்லை என்கின்ற நிலையில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து தமது ஆற்றல் அணுகல் எல்லைக்கு அண்மையில் உள்ள பிரதேச செயலகத்தின் முன்பு குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஸ்டார்டிங் வேலை 4 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுனீங்க. 4 வருஷம் முடிஞ்ச 2வது வருஷம் நீங்க போன தான் தூக்கி காட்டுறீங்க. அப்ப நீங்க தான் சட்டமன்ற இந்த பீச்சார் அனுமதி ஏன் நீங்கள் அப்படி சொல்றீங்களோ சொல்லுங்களேன். என்னம்மா பிரச்சனை? உண்மையான பிரச்சனை என்ன? இடத்துக்கு போக மாட்டேன் வடிவா தெரியுது. நீங்க ஏதோ பின்புலத்துல இயங்குறீங்க. அது அங்க இருந்து நீங்க சொன்ன உடனே நான் அடிச்சு கேட்டுதான் சார். சம்பந்தம் இல்லாம ஒரு சுமூகமா இயங்குற ஒரு பிரதேச செயலகத்தை வந்து ஒரு தேவையில்லாம பிரச்சனையால் உருவாக்கி வந்தாதுன்னு சொல்லி நீங்கள் என்ன ஆர்டிஎஸ்ல இருக்கீங்களா? நான் பேச மெம்பர் எந்த பார்ட்டிங்க? கவர்னர் இந்த வட்டார் இந்த பார்ட்டி தான் டிஎல். அப்ப என்ன பின்புலம் இது?
இப்போ நான் செய்ய போறேன்னு சொன்ன பிறகு சபையில் 2-3 தடவை கதைச்சு அந்த இப்படி இந்த ரோட்டை சும்மா டச் பண்ணாலும் சொல்லி கேட்டேன். ஐயா ரோட் வந்தா வந்த பிறகு கேட்டால் அவையே சொல்லிச்சேன் அவங்க செய்ய போகிறாங்க டச் செய்து வீண் தானே காசுன்னு சொன்னது. அப்போ நான் சொன்ன கடைசியில் மட்டும் நம்பல என்னோட உலக அளவு இப்படி ஏமாத்திட்டீங்க. நீங்க வந்திருக்கிறீங்க என்னடா ரோட்டு 100 வீதம் கெண்போம் ஆயிட்டு அப்ப இதுக்குள்ள ஒரு ஒரு அரசியல் ரீதியான ஒரு காய் நகர்த்தலுக்கு ஆரோ ஒரு ஆண்டு அடிப்படை காரணம் இல்லாம நீங்க வராது சான்ஸ் இல்லை. ஏனண்டா நீங்கள் வேறைக்கு பார்த்துருப்பீங்க. உங்களை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்தது கொஞ்சம் உருளை ரோட்ஸை பரவாயில்ல. இங்கால போய் பாருங்க ஃபுல்லாக மணல்லாம், ரோட்டே இல்லை, ஃபுல்லாக மணலான ஒரு இதாக தான் இருக்குது. ஆனால் ரோட்டு போட்டு முடிச்சாச்சுன்னு சொல்லி 2 சைட்லேயும் போட்டு குத்திருக்கேன். மேரி என்று சொன்னால் முழங்காலுக்கு மேலே தண்ணி நிற்கும். ரோடு தொடங்கின இடத்துலேருந்து முடியும் வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒருத்தர் ஒரு வாகனங்கள்லையும் போய் வரையில்லாதவரும் இல்லாமல். உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ரோட் எப்பயாவது திருத்தப்பட்டிருக்குதா? இல்லை, நாங்கள் இதுக்கு இங்கே வரைக்கும் நான் 2009 வந்தேன். 2009 இப்போ வரைக்கும் இதுன்றதே இல்லை. நாங்கள் ஒரு நாளும் விடிய இங்கேருந்து ஜாழ்ப்பாணம் வேலைக்கு போகிறார்கள். அப்போ என்ன செய்கிறோம், இங்கேருந்து விடியத்தான் நடந்து போகணும். இல்லைன்னு சொன்னால் வாகனத்தில் போகணும். வாகனத்தில் போயிட்டாலும் திருப்பி டிராவல வரைக்குள்ள இந்த ரோட்டில் ஓடி வரையில ஒரு பிரச்சனையும் இருக்குது. நைட்டில் இந்த எல்லாம் பிள்ளை ஏற்றி கொண்டு போகிறோம். 2 பிள்ளை ஒரு பைக்கில் ஏற்றி கொண்டு போயிட்டு டியூஷன் முடிச்சு நைட்டில் வரணும்னு சொன்னால் இந்த மணல் ரோட்டில் என்னென்று ஓடி வரையில நைட்டில் பிள்ளைகளையும் கொண்டு இந்த இப்படியான ஒரு ரோட்டில் நைட்டில் என்னென்று வாங்கி தனியாவோ என்னென்று நடமாடையிலுமா ஒரு 5 மண்டல வேகமாக போகவோ கொள்ளவோ ஒன்றுக்கும் இயலாத ஒரு நிலைமை தானே இந்த ரோட்டில். இதில் அந்த வீதி விளக்குகள் எதுவும் பொருத்தப்பட்டிருக்கா? சம்மந்தமாக காய்ச்சனீங்களா? வீதி விளக்கு இருக்குது இதில். இப்போ போட்டுனவே முதல் இதில் ஒன்று தான் இருந்தது. இப்போ இந்த எலெக்ஷனோட சேர்த்து ஒரு 4-5 வேல் போட்டிருக்கணும். அதுக்கு உங்களோட கிராமத்தில் இருக்கிற அமைப்புகளோட இயக்கம் என்ன மாதிரி இருக்குது? ஆர்டிஎஸ் இருக்கும், WRDS இருக்கும், கமகார அமைப்பு இருக்கும். இந்த அமைப்புகள் சார்ந்து நீங்கள் ஏதாவது ரோட் செய்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்துறீங்களா? அவைக்குள்ளால் நிறுவனங்கள் அணுகி? இல்லை, எங்களோட ஒரு அமைப்பு டைம் எங்களுக்கு உதவி ஒன்றும் செய்து தரையில்லை இது வரைக்கும். ஆனால் நாங்கள் போன முறை மேரிக்கில் தண்ணி நிற்கிது, நாங்கள் போய் வரையிலான்னு சொல்லி ஜிஎஸ்ன குரூப்பில் ஒரு வீடியோ எடுத்து போட்டு நாங்கள் அதை ஃபேஸ்புக்கில் போட்ட பிறகு அந்த ஜிஎஸ் ஆக்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன அப்படி வெளியில் போடுறீங்கன்னு சொல்லிவிட்டு எங்களோட ஆர்டிஎஸும் பிரதேச சபையும் சேர்ந்து என்ன செய்தவையை வந்து ஒரு ஜேசிபி ஒன்றை கொண்டு வந்து வச்சு தண்ணி நிற்கிற பக்கத்துலேயே ஒரு கிடங்க வெட்டி அந்த மண்ணள்ளி தண்ணிக்கு மேலே போட்டுட்டு போனவை. அது மட்டும்தான் செய்தவையோடைய வேறு எதுவுமே எங்களோட கமக்காரம் எப்படின்னு செய்து தெரியல. ஆடியஸும் அதை தான் செய்தது, வட்டி போட்டதொழிய வேறு ஒன்றும் தாங்களாக வந்து ரோட்டு போட்டதோ கொண்டதோ எதுவித ஒன்றுமே செய்து தெரியல எங்களுக்கு அவையெல்லாம். வெட்டுக்காடு வீதி புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று பதில் கிடைத்திருக்கிறது. ஆனால் கடந்த காலத்தின் பாடங்கள் மக்களுக்கு நம்பிக்கை இனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இது யாருடைய தவறு? குறித்த வீதியின் அபிவிருத்தி பணிகள் ஏன் கிடப்பில் போடப்பட்டன? இவை தொடர்பான விளக்கங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படாமை சரியானதா? கிராம அலுவலரோடு உரையாடினோம். பூநகரி பிரதேச செயலாளரை தொடர்பு கொண்டோம். பிரதேச சபையோடு தொடர்பு படுகின்ற வீதி, அங்கே தொடர்பு கொள்ளுங்கள் என்று பதில் வந்தது. பிரதேச சபை, வீதி அபிவிருத்தி அதிகார சபை, கிளிநொச்சி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் அலுவலகம், மாவட்ட செயலகம் என்று தரவுகளை சேகரித்தோம். பாதைகளால உள் ரோட்டுகளால ஓடினாங்க. கோஆபரேஷன் பாதை இதுக்களால போனால் ஒரு கொஞ்சம் தூரம் வங்காள போனோன்னா மெயின் இது வருது, கொங்கிரீட் ரோட்டு வருது. அந்த கொங்கிரீட் ரோட்டுக்கு ஓடினா மெயினுக்கு ஓடலாமட்டு நாங்கள் குறுக்கு எங்கட மெயின் பாதையை பாவிக்காம அடுத்த ஏரியா பாதைகளால் ஓடித்தான் நாங்கள் எங்கட பிள்ளைகளையோ யார் என்றாலும் ஹாஸ்பிட்டல் கொண்டு ஓடி திரியிறோம். ஏன்டா இதுக்களால் போகலாம், போனால் பிள்ளையோட நாங்கள் கீழே தாங்கடாக்கா வேணும். ஒரு மோட்டர் வேக்கில் தாயையும் பிள்ளையையும் ஏற்றி நானும் ஏற்றி போகலுமா, இந்த புழுதிக்களால் போகலாது. அதுக்காக நாங்கள் இப்படி போய் இதுக்களால் குறுக்கு பாதை இருக்கு, அதுவும் புழுதி தான் கொஞ்சம் ஓடக்கூடிய இருக்கிறதால அதால் போய் கொங்கிரீட் ரோட் போய் தான் நாங்கள் மெயினுக்கு போகிறதுக்கு. ஏன்னா எங்களோட சொந்த ஏரியா சொந்த பாதை எங்களால் போக இல்லாத நிலைமையில் அடுத்த ஏரியா பாதைகளால் நாங்கள் என்னென்றாலும் செய்கிறோம். மார்க்கெட்டுக்கு போகிறண்டாலும் அப்படி தான், நாங்கள் இன்னொரு அலுவல் போகிறண்டாலும் இருக்கா. மாரி இந்த 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 வீட்டு அம்மாவுக்கு சரியான ஒரே கால் பிரச்சனை கை பிரச்சனை இதுன்னு சொல்லி ஒரே அழுது கொண்டு இருப்பாள். பிள்ளையோருக்கு ஏற்றி கொண்டு போகிறண்டாலும் சாமத்தில் குடிச்சு போட்டு அவங்க ரோடு அனுப்பாங்க. என்ன செய்கிறோம், இந்த பாதை தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பாதை யூஸ் பண்ணிடலாம். அது என்னென்னு சொன்னால் இதால் ஏற்றி கொண்டு போனால் நாங்களும் புலவணும், பரத்தக்காரையும் விழுத்த வேணும். பிறகு நாங்கள் அதுக்கு வேறு பிரச்சனைகள் வருமெண்டு பிரச்சனை மத்தியான இடங்களாக நாங்கள் தெரிகிறோம். அது கூட எங்கட பிரதேச சபையோ இதோ இந்த ரோட்டுக்கு சம்மந்தப்பட்டாக்களோ ஒரு முடிவுமே எடுக்கிறீங்க. உங்களோட ரோட்டோட ஆரம்பத்தில் வந்து கல் போட்டிருக்குது, அது என்ன நடந்தது?
அது அதில் ஆர்ஆர் கம்பெனி வந்து அதில் இது போட்டிருந்தது பெரிய இதாக போட்டு அதில் இருந்து மெயின் ரோட்டு செய்தவை. அதில் இருக்கிற கல்லுகளை அள்ளி அந்த டிப்பர் வந்து அவைன்ற பொருட்கள் ஏற்றணுமென்றதுக்காக கொஞ்சம் இடத்துல போட்டு அவைய செய்தவை. அந்த ரோட்டு ஆர்ஆர் கம்பெனி தான் செய்தது. அது அந்த அவை வந்து அவைன்ற பொருட்கள் எல்லாம் இங்கே பறிச்சிருந்தவை. அதுக்காக அவைன்ற வாகனங்கள் வந்து திரும்பி அதுக்குள்ளே ஏற்றி கொண்டு போகணுமென்றதுக்காக அந்த கொஞ்சம் இடத்துக்கு கல் போட்டு அவைய தான் செய்தவை ஆர்ஆர். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியோடு ஐரோட் திட்டத்தின் கீழ் குறித்த வீதி உள்வாங்கப்பட்டு 2020 ஆரம்ப வேலைகள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் கோவிட் பெருந்தொற்று மற்றும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி போன்ற காரணங்களினால் புனரமைப்பு பணிகள் கைவிடப்பட்டு பிரதேச சபையிடம் 2024 வீதி மீளவும் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஐரோட் திட்டம் கொழும்பை தலைமையகமாக கொண்டு இயங்கி வருகின்ற பணிப்பாளரினால் பராதீனப்படுத்தப்படுகிறது. இதற்கென வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் இணைக்கப்பட்ட அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் இயங்கி வருகின்றது. மருத்துவ உதவி போகிறது கூட எங்களோட வீதி மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்குது. எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. எங்களுக்கு இந்த ரோட்டு முக்கியம் தேவை. பள்ளிக்கூட பிள்ளைகள் இருக்கணும், வயசானாக்கள் இருக்கணும், கெட்பனை தாய்மார் இருக்கணும். ஒரு அவசரத்துக்கு ஆஸ்பத்திரி அதற்கு போக முடியாது. மாரி காலத்தில் வெள்ளம், சரியான வெள்ளத்துக்கால பிள்ளைகள் ஸ்கூல் போயிடாது. நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு இதுக்குள்ளே இருக்குது. இந்த ரோட்டை வந்து எங்களுக்கு இப்போ என்றாலும் இனி வரும் சந்ததிகள் என்றாலும் சைக்கிள் ஓடி பள்ளிக்கூடம் ஒரு வியாபாரம் ஒரு இது செய்யக்கூடிய மாதிரி எங்களுக்கு இந்த ரோட்டை செய்து வெகு விரைவில் எங்களுக்கு இந்த மாரிக்கிடையில் ஒரு பூச்சி கடித்தாலோ ஒரு விஷம் தீண்டினாலோ ஒன்றுக்குமே நாங்கள் போகாத சூழ்நிலையில் இருக்கிறோம். இனி மழை பெஞ்சால் தண்ணி ரோட்டால் வெள்ளம் பாஞ்சு கொண்டிருக்கும். கிளிப்பூனாரி மத்தியாலிருந்து நாங்கள் பள்ளிக்கூடம் போகிறதுங்கிற வீதி சரியான தடையாக இருக்குது எங்களுக்கு. 6 மணிக்கு வலிக்கிட்டோம்டா அங்கே போய் 8 மணி ஆயிரும். பள்ளிக்கூடத்துக்கு போனால் அதிபராக பேசி திருப்பி கிளப்பினோம். வீட்டே பஸ்ஸில் வந்து 2:30 இருக்கிறீங்கன்னா இங்கே வேறு 5:30 ஆயிரும். டியூஷனுக்கு போகலாது. பரம்பராய்க்கு பஸ்ஸில் வந்துடுறீங்க இங்கே நடந்து வர 2:30 ஆகும். பைக் ஓடாது, சைக்கிளில் போயிடாது, நடந்து போகிறது எங்களுக்கு சரியான திரும்பம். ஷூ எல்லாம் போட்டுன்னு போயிடலாம், வாட்டா ஓடாமல் போகணும். அங்கே போனால் அதுக்கு பேசிவினோம். மாரி காலத்தில் சரியான தண்ணி இருக்குது. நாங்கள் நனைஞ்சு தான் போகிறோம். நாங்கள் கிளிநொச்சி மாவட்டம் வறுமையோடு மாவட்டம், அதுலேயே பூனேரிய ஆக வறுமைப்பட்டம், அதுலேயே பரமங்கராய் கிராமம் இருக்கல்லோ, அது ஆக கஷ்டப்பட்ட கிராமம். அதுலேயே வெட்டுக்காடுன்றது இங்கே பார்க்க உங்களுக்கு தெரியுதல்ல. இப்படி தான் இங்கே 48-49 குடும்பம் இருக்குது. 50 குடும்பம்னு வைங்கவன் ஏறக்குறைய ஒரு 250 பேர் இருக்குது. இல்லை பாடசாலை மாணவர் 18-20 இருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக வர எனக்கு தெரியல. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த வெயிலுக்கு தான் 1ஆம் ஆண்டு பிள்ளைகள் காலைல 6 மணிக்கு இங்கே உள்ள கஷ்டப்பட்ட தொழிலாளிகள் எல்லாரும் அவையே கொண்டு போய் விடுறதுக்கான வசதி விட்டுட்டு வந்து அவையே தொழிலுக்கு போக முடியாது. அதுக்காக பாடசாலை பிள்ளையை நடத்தி விடைக்க அந்த பிள்ளை 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போய் சேராது. அப்படி சேர்ந்தால் அங்கேருந்து ஆசிரியர் வெந்தங்கி வந்தால் ஏன் உண்ட பிள்ளை வந்துடும், மறுநாள் ரிப்போர்ட் வரும். இவர் கொண்டு விட்டுட்டு அங்கே வந்தாருன்னா இவர்கிட்ட தொழில் இல்லை. அன்றைக்கு என்ன உடுப்பெல்லாம் நினைஞ்சிடும். யூனிஃபார்ம் நினைஞ்சு ரோட்டில் ஓடுற தண்ணி என்ன செய்யும், ரோட்டில் தண்ணி யூனிஃபார்ம் கலருக்கு எல்லாம் பிடிச்சிடும். பிடிச்சோன்னே கூட பெரமங்கிற ஸ்கூல், பெரமங்கிற அதாக்கா பாடசாலைன்னு ரோட்டுக்கு இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போன மேரிக்கு நடந்த விஷயம் என்னென்னு சொன்னால், பள்ளிக்கூடத்து டீச்சர்ஸ் ஆக்கள் இங்கே இந்த வெட்டுக்காட்டு பிள்ளைய வச்சு குளிக்க பார்த்துவீங்க. இங்கே இந்த பிள்ளைகள் என்ன சொல்கிற ஊத்தியோட வெறினோம் அப்படின்னு சொல்லி குளிக்காது. ஆனால் வீட்டிலேருந்து தாய் தப்பன் குளிக்க பார்த்து தான் இங்கே இருந்து அனுப்பி விடணும். அந்த ரோட்டுன்னு இல்லை மேலே பிள்ளைங்க அங்கே ரோட்டு கரைக்கு போவேக்குள்ள யூனிஃபார்ம் எல்லாம் ஊற்றியாகி நினைஞ்சு தான் போவோங்க. போகாவி அங்கே வச்சு தாங்க சோப் போட்டு குளிக்க வாக்கினோம், யூனிஃபார்த்தை துவச்சி குடிக்கணும், அப்படியான செயலை செய்து கொட்டிவியை விட பிள்ளை அன்றைக்கு பிள்ளை அந்த ஜோசிலேருந்து பாதிக்கப்பட்டு தான் வீட்டை வருது. தேங்களை குளிக்க வாக்கினோம், மற்ற வீட்டை வந்து நடத்தினா அன்றைக்கி இது பிள்ளை நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். ஏன்னு கேட்டால் அங்கே மற்ற பிள்ளைகளுக்கு முன்னால் வச்சு டீச்சர் என்ன குளிக்க வாக்குறேன். சுமார் 5 வருடங்கள் கழித்து மீளவும் இத்திட்டத்தின் கீழ் வெட்டுக்காடு வீதி உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை பிரதேச சபை எமக்கு தெளிவுபடுத்தியது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் அலுவலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற ஐரோட் திட்டத்துக்கான அதிகாரியும் இதனை உறுதிப்படுத்தினார். இம்மாதத்தின் இறுதியில் ஆரம்ப கட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு 2026 இவ்வீதி அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்கின்றன குறித்த திணைக்களங்கள். வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் ஒரு திட்டம் அமுல்படுத்தப்படுகின்ற போதும் அது கைவிடப்படுகின்ற போதும்
குறித்த கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அரசு அதிகாரிகளுடைய கடமையும் பொறுப்புமாகும். தம்மால் அணுகக்கூடிய இடத்தில் இருக்கின்ற கிராம அலுவலர், பிரதேச செயலாளர் மற்றும் பிரதேச சபையின் அதிகாரிகளை மக்கள் நாடுகின்ற போது இது எங்களுக்குள்ள வராது, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று பொறுப்பற்ற விதத்தில் பதில் கூறுவதும் அரசியல் சாயம் பூச முனைவதும் தவறான செயல்களாகும். இந்த விடயம் தொடர்பில் IBC தமிழ் தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டிருக்கும்.